எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்திங்கன்னா ஆடாதோடா. ஆடு தொடாததுனால தான் இதுக்கு ஆடாதோடா அப்படின்னு சொல்லி பேர் வந்தது. கவனிப்பாரற்று அப்படியே கிடக்குங்க. இந்த இலையில எவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆடாதோட இலையை வந்து பார்த்திங்கன்னா 2 இலையை பிச்சு 1 டம்ளர் தண்ணியில் நல்லா கொதிக்க வைங்க. அது கொதிச்சதுக்கு அப்புறமா 1/2 டம்ளர் ஆனதுக்கப்புறமா 25 மில்லி காலையும் மாலையும் சாப்பிட்டுட்டு வாங்க. ஆஸ்மா உள்ளவங்க 2 டேஸ் தொடர்ந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆஸ்மா பிரச்சனை படிப்படியாக அப்படியே வந்து குறைய ஆரம்பிச்சிடும். வாரத்தில் 2 நாட்கள் மட்டும் சாப்பிட்டுட்டு வாங்க, படிப்படியாக குறைஞ்சிரும். அதிகமாக உடம்பு ஹீட் உள்ளவங்க இது எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா ஆடாதோட இலை வந்து ரொம்ப ஹீட் வந்து அதிகமான ஒரு இலைன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆடாதோட இலையை 2 இலை பிச்சுட்டு அதை சாறு பிழிங்க. சாறு பிஞ்சு ஒரு 50 எம்எல் வந்ததுக்கப்புறமா அதில் கொஞ்சோண்டு 50 எம்எல் தேன் கலந்து குழப்பி அதை சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த வயிற்றில் இருக்க கீரி பூச்சி வெளியில் வந்துடும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நாள்பட்ட சளி இருந்துச்சுன்னா அதுவும் வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்பவே நல்ல மருந்து. அடுத்தது மார்பக புற்றுநோய் உள்ளவங்க இதை தொடர்ந்து ஒரு வாரத்தில் ஒரு 3 நாட்கள் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அருமையான ஒரு ரிசல்ட் இருக்குங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொண்டையில் கரகரப்பு இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆடாதோட இலை ஒரு 4, ஜீரகம் 1/2 ஸ்பூனு, மிளகு ஒரு 6, இதெல்லாம் போட்டு நல்ல ஒரு டம்ளர் தண்ணியை 1/2 டம்ளர் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுட்டு நீங்கள் குடிச்சிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்கும். அதை விட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆடாதோட இலையோட பூ இருக்கு இல்லைங்களா, அந்த பூவை பறித்து லைட்டாக அப்படியே வணக்குங்க. வெதுன்னு அந்த பூ ஆனதுக்கப்புறமா அதை எடுத்து கண்கள் மேலே வச்சு நல்லா கட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்களில் இருக்க பிரச்சனை எல்லாமே போயிருங்க. அந்த நரம்பு தளர்ச்சி உள்ளவங்க இந்த ஆடாதோட இலையோட சூப்பு குடித்தாலும் சரி, அந்த மிளகு ஜீரகம் போட்டு அதை அப்படியே காய்ச்சி குடித்தாலும் சரி. ஏன்னா ஆடாதோட இலை வந்து ரொம்ப கசக்கும். அதனால தான் நம்ம அதோட தேன் கலந்து சாப்பிட்றது. நீங்கள் அப்படியே குடிக்க முடிஞ்சாலும் குடிச்சிக்கலாம். எவ்வளோ நன்மைகள் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆடாதோட இலையில. மறுபடியும் சொல்கிறேங்க, நீங்கள் ஹீட் நிறையா இருக்கிறவங்க இதை எடுத்துக்க வேண்டாம். மேக்ஸிமம் இந்த கர்ப்பிணி பெண்கள்லாம் வந்து கர்ப்பமானதுக்கப்புறமா இதை எடுத்துக்க வேண்டாம். டாக்டரோட உதவிகளோடு நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.